வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம் இதில் பயிற்சி 7ல் 1ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் பனிக்கூழ் அல்லது இனிப்பு ரொட்டி வாங்க கடைக்கு செல்கிறீர்கள். கடையில் பனிக்கூழில் சாக்லேட், ஸ்ட்ராபெரி மற்றும் வெண்ணிலா என 3 வகைகளும், இனிப்பு ரொட்டியில் ஆரஞ்சு மற்றும் வெல்வெட் என 2 வகைகளும் விற்கப்படுகிறது எனில் நீங்கள் ஒரு பனிக்கூழோ அல்லது ஒரு இனிப்பு ரொட்டியை வாங்குவதற்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்கிறது? இந்த இடத்துல இந்த அல்லதுன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? நம்ம கடைக்கு போகிறோம், ஐஸ்கிரீம் வாங்க போகிறோம், பனிக்கூழ். அதில் வந்து 3 வகை இருக்குது. அப்போ நம்ம ஏதாவது ஒன்று தான் வாங்கணும். அப்போது நம்ம என்ன செய்யலாம்? சாக்லேட் வாங்கலாம், ஸ்ட்ராபெரி வாங்கலாம், வெண்ணிலா வாங்கலாம். அப்போது நம்ம இந்த பனிக்கூழ் வாங்குறது எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 3 வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கேக் இருக்குது இல்லையா, இனிப்பு ரொட்டி, அதில் 2 வகை இருக்குது. ஆரஞ்சு ஒன்று இருக்குது, வெல்வெட் இருக்குது. நம்ம ஏதோ ஒன்று தான் வாங்க போகிறோம். அதில் வாங்குறது எத்தனை வழிகள் இருக்குது? 2 வழிகள். இந்த ஐஸ்கிரீம் வாங்க 3 வழிகள், இந்த இனிப்பு ரொட்டி வாங்க 2 வழிகள். மொத்தத்தையும் கூட்டினா 5 வழிகள். அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? பாருங்க, பனிக்கூழ் வாங்குவதற்கான வழிகள். பனிக்கூழ் எத்தனை இருக்குது? 3 இருக்குது இல்லையா? என்னென்ன? சாக்லேட்டு, ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா. அந்த 3லேருந்து ஏதாவது ஒன்று வாங்கலாம். அப்போது 3 வழிகள். இனிப்பு ரொட்டி வாங்குவது எத்தனை வழிகள்? 2 வழிகள். என்னென்ன இருக்குது? என்னென்ன வழிகள் இருக்குது பாருங்கள். வெல்வெட் வாங்கலாம், இல்லை ஆரஞ்சு வாங்கலாம். அப்போ எத்தனை வழிகள்? 2 வழிகள். இப்போ பாருங்கள், பனிக்கூழ் அல்லது இனிப்பு ரொட்டி வாங்குவதற்கு வழிகள் அல்லது அப்படின்னா ப்ளஸ். சரியா? பனிக்கூழ் வாங்குவதற்கு 3, அல்லதுனால ப்ளஸ்ஸு, இனிப்பு ரொட்டி வாங்குறதுக்கு ஒரு 2 வழிகள். மொத்தம் கூட்டிடலாமா? கூட்டினா 5 வழிகள். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம் இதில் பயிற்சி 7ல் 1ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சாந்தியிடம் 5 சுடிதார்களும் 4 கவுன்களும் உள்ளன எனில் எத்தனை விதமான வழிகளில் சாந்தி ஒரு சுடிதாரையோ அல்லது ஒரு கவுனையோ அணிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? அல்லது அப்போது 2 நம்ம ப்ளஸ் பண்ணணும். சரியா? இப்போ பாருங்க, 5 சுடிதார்கள் இருக்குது. எதனால் நம்ம இது பண்ணலாம்? எந்த கலர்னா நம்ம என்ன கலர் வச்சுக்கலாமா? என்னென்ன கலர் எடுத்துக்கலாம்? க்ரீன் கலர், பச்சை கலர் இருக்குது, ரோஸ் கலர் இருக்குது, சிவப்பு கலர் இருக்குது, அதுக்கு அடுத்தது கருப்பு இருக்குது, அதுக்கு அடுத்தது வெள்ளை கலர் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 கலர் இருக்குது. அப்போது இந்த 5 கலரில் எதனாலும் எடுத்து அவங்க அணியலாம். அப்போ சுடிதார் 5 இருக்குது, எதனாலும் எடுத்து அணியலாம். அப்போ சுடிதார் அணிவதற்கான வாய்ப்புகள் எத்தனை? 5 வாய்ப்புகள். அதுக்கு அடுத்து பாருங்கள், கவுனில் வந்து எத்தனை இருக்குது பாருங்க? 4 கவுன் இருக்குது. அப்போ 4 கவுன் என்னென்ன கலர் எடுத்துக்கலாமா? பச்சை கலர் இருக்குது, ரோஸ் கலர் இருக்குது, சிவப்பு கலர் இருக்குது, கருப்பு கலர். இந்த மாதிரி நம்ம 4 கலர் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த 4 கலரில் அவங்க எதனாலும் எடுத்து அணியலாம். அப்போது கவுனை அணிவதற்கு எத்தனை வழிகள் இருக்குது? 4 வழிகள் இருக்குது. 4ல் எதனாலும் எடுத்து அணியலாம். இப்போ நம்ம கணக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒரு சுடிதாரையோ அல்லது ஒரு கவுனையோ அணிவதற்கு உள்ள வாய்ப்புகள். பாருங்கள், ஒரு சுடிதாரையோ அல்லது ஒரு கவுனையோ அணிவதற்கான வாய்ப்புகள். பாருங்கள், சுடிதார் அணிவதற்கு எத்தனை வாய்ப்புகள்? 5 வாய்ப்புகள். ப்ளஸ் கவுன் அணிவதற்கு எத்தனை வாய்ப்புகள்? 4 வாய்ப்புகள். 2 கூட்டிடலாமா? 2 கூட்டினா எவ்வளவு? 9 வாய்ப்புகள் மொத்தம் நமக்கு இருக்கிறது. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம் இதில் பயிற்சி 7ல் 1ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பில் கீழ்வரும் 3 பிரிவுகள் உள்ளன. இப்போ பாருங்க, முதல்ல அறிவியல் பிரிவு. அறிவியல் பிரிவில் 3 பிரிவு இருக்குது. இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் எடுக்கலாம். இயற்பியல், வேதியியல், கணிதம், கணினி அறிவியல் எடுக்கலாம். இயற்பியல், வேதியியல், உயிரியல், மனையியல் எடுக்கலாம். இது ஒரு 3 பிரிவு இருக்குது அறிவியல் பிரிவில். கலை பிரிவிலையும் பாருங்க, ஒரு 3 பிரிவுகள் இருக்குது. கணக்கு பதிவியல், வணிகவியல், பொருளாதாரம் மற்றும் வணிக கணிதம். கணக்கு பதிவியல், வணிகவியல், பொருளாதாரம் மற்றும் கணினி அறிவியல், வரலாறு, புவியியல், பொருளாதாரம், இந்த மாதிரி ஒரு 3 பிரிவுகள் இருக்குது. அதுக்கடுத்து தொழில் பிரிவு பாருங்க. உயிரியல், செவிலியம் கருத்தியல், செவிலியம் செய்முறை 1 மற்றும் செவிலியம் செய்முறை 2ன்னு இருக்குது. மனையியல், ஆடை அலங்காரம் கருத்தியல், ஆடை அலங்காரம் செய்முறை 1 மற்றும் ஆடை அலங்காரம் செய்முறை, இந்த மாதிரி இருக்குது உள்ளது எனில் ஒரு மாணவர் தனக்கு வேண்டிய ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கு எத்தனை விதமான வாய்ப்புகள் இருக்கிறது? மொத்தம் பாருங்க, அறிவியல் பிரிவில் எத்தனை இருக்குது? 3 வாய்ப்புகள் இருக்குது. முதல் இது எடுக்கலாம்,
ரெண்டாவது எடுக்கலாம், மூணாவது. அப்போ 3 வாய்ப்புகள் இருக்குது. இந்த கலை பிரிவிலையும் பாருங்கள் 3 இருக்குது. 1 2 3. அப்போது இதில் ஒரு 3 வாய்ப்புகள் இருக்குது. இந்த தொழில் பிரிவில் பாருங்கள் எத்தனை இருக்குது? 1 2. ரெண்டே 2 வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன செய்யணும்? அந்த மாணவர் ஒன்றே ஒன்றை மட்டும்தான் எடுக்கணும். அப்போ அதுக்கு மொத்தம் எத்தனை பாடப்பிரிவுகள் இருக்குது? இதில் ஒரு 3, இதில் ஒரு 3 6, இதில் ஒரு 2 8. அப்போ இந்த 8 பிரிவுலேருந்து ஏதாவது ஒன்றை அவரே எடுத்துக்கொள்ளலாம், அந்த மாணவர் எடுத்துக்கொள்ளலாம். அதான் நம்ம எடுத்து எழுத போகிறோம் பாருங்கள். அறிவியல் பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கு 3 வழிகள், கலை பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கு 3 வழிகள், தொழில் பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கு 2 வழிகள். எடுத்து எழுதலாமா? பாருங்கள். அறிவியல் பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகள் 3, கலை பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகள் 3, தொழிற்கல்வி பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் 2. இப்போ பாருங்க, மாணவர் தனக்கு வேண்டிய பாடப்பிரிவினை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அறிவியலில் 3 இருக்கு, அதுக்கடுத்து கலை பிரிவில் ஒரு 3 இருக்கு, தொழில் பிரிவில் ஒரு 2 இருக்கு. எல்லாத்தையும் கூட்டிக்கிற வேண்டியதான். கூட்டுங்க. 3 கூட்டினா 6, 6 2 8. இதுதான் நமக்கு தேவையான வாய்ப்புகள். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம் இதில் பயிற்சி 7ல் 1ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களிடத்தில் பள்ளிக்கு கொண்டு செல்வதற்காக 2 வகையான கைப்பைகளும் 3 வெவ்வேறு வண்ண நீர்க்குவளைகளும் உள்ளது எனில் நீங்கள் பள்ளிக்கு செல்லும் போது ஒரு கைப்பை மற்றும் ஒரு வண்ண நீர்க்குவளை கொண்டு செல்வதற்கு எத்தனை விதமான வாய்ப்புகள் இருக்குது? ஸ்கூலுக்கு போகும்போது உங்ககிட்ட 2 பேக் இருக்குது, ஒரு 3 நீர்க்குவளை வாட்டர் பாட்டில் கூட எடுத்துக்கலாம் இருக்குது. நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பேக் கொண்டு போகணும், ஒரு வாட்டர் கேன் கொண்டு போகணும். ஒன்று தான் கொண்டு போகணும். அதுக்கு எத்தனை வகையான வாய்ப்புகள் இருக்குது கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, கைப்பை எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போது 2ல் எதனாலும் கொண்டு போகலாம். இங்கே 2 இருக்கா? இதையும் கொண்டு போகலாம், இதையும் கொண்டு போகலாம். அப்போது பேக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 2 வாய்ப்புகள் இருக்குது. 2 வாய்ப்புகள். நீர்க்குவளை இருக்கு இல்லையா? எத்தனை நீர்க்குவளை? 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3 நீர்க்குவளையை கொண்டு செல்வது மொத்த வாய்ப்புகள் எத்தனை? 3. முதல் இதை கொண்டு போகலாம், 2வது கொண்டு போகலாம், 3வது எதனாலும் கொண்டு போகலாம். அப்போ எத்தனை வாய்ப்புகள்? 3 வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கணக்கு கொஞ்சம் நல்லா படித்து பாருங்க. ஒரு கைப்பை மற்றும் ஒரு நீர்க்குவளை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் பாருங்க. கைப்பை கொண்டு போகிறதுக்கு எத்தனை வாய்ப்புகள்? 2 வாய்ப்புகள். மற்றும்னா பெருக்கல்னா முடியலைன்னு அர்த்தம். நம்ம என்ன கொண்டு போனோம்? ஒரு கைப்பை கொண்டு போனோம், ஒரு நீர்க்குவளை கொண்டு போனோம். இங்கே எது மட்டும்தான் எடுத்திருக்கோம்? கைப்பை மட்டும்தான் எடுத்திருக்கோம். அப்போ கைப்பை கொண்டு போகிறதுக்கு 2 வழிகள், நீர்க்குவளை எடுத்துகிட்டு போகிறது எத்தனை வழிகள்? 3 வழிகள். மற்றும்னு வந்தால் அந்த இடத்துல பெருக்கல் வரும். சரியா? அப்போ 2 3 பெருக்கிடுங்க. 2 3 6. மொத்தம் எத்தனை வழிகள்? 6 வழிகள். உங்களுக்கு இது வேணால் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 6 எப்படி வந்துச்சுன்னு இந்த இடத்துல பாருங்க. இதை நம்ம கொண்டு போகலாம், இதை கொண்டு போகலாம், இதை கொண்டு போகலாம். அதாவது எத்தனை வழி? 1 2 3 வழி வந்துருச்சா? அடுத்தது பாருங்க, இதை கொண்டு போகலாமா? 2வது பேக்கை இந்த கோலையும் கொண்டு போகலாம், இதையும் கொண்டு போகலாம், இதையும் கொண்டு. மொத்தம் எத்தனை? 6 இருக்கா பாருங்க. இந்த எந்த கலர்? இந்த ப்ளூ கலரில் ஒரு 3 இருக்குது, இதில் ஒரு 3. மொத்தம் 6 வழிகள் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போவோம். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம் இதில் பயிற்சி 7ல் 1ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பள்ளி மாணவர்களுக்கான 4 இலக்க வரிசை எண்ணில் முதல் இலக்கம் ABCD மற்றும் E என்ற 5 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு ஆங்கில எழுத்தினை கொண்டும் அதனை தொடர்ந்து வரும் 3 இலக்கங்கள் ஒவ்வொன்றும் 0 முதல் 9 வரையிலான 10 எண்களை கொண்டும் அமைந்துள்ளது எனில் வரிசை எண் அமைப்பதற்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளது? என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தம் நம்ம 4 இலக்கம் அமைக்கணும். முதல் இலக்கத்தில் என்ன வரணும்? இந்த ABCDE இந்த 5 எழுத்துக்கள்லேருந்து ஒரு எழுத்துக்களை வரணும். இங்கே எல்லாமே என்ன வரணும் அப்படின்னா 0லேருந்து 9. 0லேருந்து 9 எத்தனை இலக்கம் இருக்குது? 10 இலக்கம் இருக்குது. அந்த 10 இலக்கத்தில் எதுனாலும் வரலாம். இந்த மாதிரி அமைப்பதற்கு எத்தனை வழிகள் இருக்குது? இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. A000, B000, Z00. இது வரக்கூடாது. 1 2 3 4 இந்த 5 எண்கள் வரக்கூடாது. அப்போ நம்ம மொத்த வாய்ப்புகளை கண்டுபிடிச்சி இந்த 5 எண்கள் இருக்குல்லையே, அதனால் 5 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். கணக்கு ஆரம்பிக்கலாமா? பாருங்க. முதல்ல பாருங்க, ABCD மற்றும் E ஆகிய எழுத்துக்களை அமைப்பதற்கான வாய்ப்புகள். இந்த இடத்துல என்ன செய்யணும்? எழுத்து போடணும். ஒன்று ஏவை போடலாம், பிஏ போடலாம், சிஏ போடலாம், டிஏ போடலாம், இஏ போடலாம். அப்போ எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 5 வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போது
இந்த எழுத்துக்களை அமைப்பதற்கு உள்ள வாய்ப்புகள் 5. அதுக்கு இந்த இடத்த நம்ம என்ன செஞ்சிடும் அமைச்சாச்சு. இப்போது இந்த இலக்கம் இதான முதல் இலக்கமாக இதை எடுத்துக்கலாமா? இந்த இடத்த அமைக்க போகிறோம். இந்த இடத்துல என்ன வரலாம் பாருங்கள், 0லேருந்து 9 வரைக்கும் எந்த எண்ணனாலும் நம்ம போடலாம். 0 போடலாம், 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், 4, 5, 6, 7 எந்த இதுனாலும் போடலாம். அப்போ இந்த இடத்துல 10 வாய்ப்புகள் இருக்குது. 0லேருந்து எது வரைக்கும் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 இலக்கங்களும் எதுனாலும் போடலாம். சரி, இப்போ இங்கே வாங்க. இங்கே என்ன செய்யலாம்? 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 இலக்கங்களில் எதனாலும் போடலாம். அப்போ 2ஆம் இலக்கத்தை அமைப்பதற்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 10 வாய்ப்புகள் இருக்குது, 10 வழிகள் இருக்குது. அப்போ இதை பாருங்கள். இப்போ இங்கே இதையும் நம்ம என்ன செய்யலாம்? 0லேருந்து 9 வரைக்கும் கூடி எந்த நம்பர்னாலும் ஃபுல் பண்ணலாம். அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்புகள்? 10 வாய்ப்புகள். இப்போ பாருங்கள், மொத்த வாய்ப்புகள்லாம் எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும். சரியா? இப்போது நமக்கு மொத்த வழிகள் என்னன்னு பார்க்கணும். முதல்ல இந்த இடத்துல எழுத்துக்களை நிரப்போம். எழுத்துக்களை நிரப்புறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குது? 5 வழிகள் இருக்குது. பெருக்கல் முடியலை, இது எல்லாம் சேர்ந்தாதான் நமக்கு முடியும். அதனால் என்ன செய்யணும்? எல்லா இடத்துலையும் பெருக்கல் போட்டு எழுதணும். முதல் இலக்கத்தை நிரப்புறதுக்கு 10 வழிகள், 2வது இலக்கம் நம்பர் 10 வழிகள், 3வதுக்கும் 10 வழிகள். இது எல்லாத்தையும் பெருக்குனா நமக்கு மொத்த வழிகள் கிடைக்கும். இந்த கணக்கில் என்ன சொன்னாங்க? இந்த 5 எண்களும் வரக்கூடாது. அப்போ இந்த மொத்தத்திலிருந்து எதை நம்ம மைனஸ் பண்ணணும்? 5 மைனஸ் பண்ணணும். இப்போ சுருக்குனா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். பாருங்கள், பெருக்கலாமா? 10ஐயும் 10ஐயும் பெருக்குனா 100, 100 10 1000, 1000ஐ 5ஐயும் பெருக்குனா 5000, 5000 மைனஸ் 5. அப்போ 5000ல் 5 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 4995 வழிகள் இருக்குது. சரியா? இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம், இதில் பயிற்சி 7ல் 1ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு நகைக்கடையில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்திற்கான திறவுகோல் எண் 4 இலக்கங்களை கொண்ட தனித்துவமான எண்ணாக அமைப்பதற்கு ஒவ்வொரு இடமதிப்பிலும் 0 முதல் 9 வரையிலான 10 எண்களை கொண்டு உருவாக்க வேண்டுமெனில் ஒரு தனித்துவமான திறவுகோல் எண் அமைப்பதற்கு எத்தனை விதமான வழிகள் இருக்கிறது? ஒரு லாக்கர், அந்த லாக்கருக்கு நம்ம என்ன செய்யணும்? லாக் போட்டு வைக்கணும். அந்த லாக் போது எத்தனை நம்பர் வேணும்? 4 நம்பர் வேணும். இந்த 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 10 இலக்கங்களை யூஸ் பண்ணி நம்ம எத்தனை நம்பர் உருவாக்கலாம்? அதாவது அந்த லாக் போடுறதுக்கு 4 இலக்க எண்கள் எத்தனை உருவாக்கலாம்? நம்ம செல்ஃபோன்லாம் லாக் போடுவோம் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது 4 நம்பர் போடுவோம். 9816 இல்லை 1347 அப்படின்னா 0012 இப்படி போடுவோம் இல்லையா? 4 இலக்கம். இந்த மாதிரி 4 இலக்க எண்கள் எத்தனை உருவாக்க முடியும்? அதை திறக்கிறதுக்கு, லாக்கரை திறக்கிறதுக்கு கீ திறவுகோல் எத்தனை உருவாக்க முடியும்? கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு பாருங்கள். இந்த மாதிரி 4 இலக்கம்னா 4 கட்டம் போட்டாச்சு. இப்போ இந்த முதல் இலக்கத்தை நம்ம நிரப்ப போகிறோம். என்ன போடலாம்? 0 போடலாம், 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், எது வரைக்கும்? 9 வரைக்கும் போடலாம். அப்போ எதுனாலும் போடலாம். 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 இலக்கங்களை எதனாலும் போடலாம். அப்போ இதை நிரப்புறதுக்கு 10 வழிகள். இப்போ இங்கே வாங்க, இதை நிரப்ப போகிறோம். 2வது இலக்கம், 2ஆம் இலக்கம் அமைப்பதற்கான வழிகள் இது அதே தான். 0லேருந்து 9 வரைக்கும் என்னனாலும் நம்ம போடலாம், எந்த இலக்கனாலும் நம்ம போடலாம். அப்போ எத்தனை வழிகள் இருக்குது? இதை அமைப்பதற்கும் நமக்கு 10 வழிகள் இருக்கிறது. அதுக்கடுத்து பாருங்கள், 3ஆம் இலக்கம். இங்கே வாங்க, இங்கே அதே தான். 0லேருந்து 9 வரைக்கும் மொத்தம் எத்தனை இலக்கம்? 10 இலக்கம். எதனாலும் நம்ம போடலாம். அப்போ அதுக்கு எத்தனை வழிகள்? 10 வழிகள். இப்போ 4ஆம் இலக்கம் பாருங்கள், அதே தான். 4ஆம் இலக்கம் எத்தனை தான்? 10 வழிகள் இருக்கிறது. இப்போ பாருங்கள், இது எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு என்ன வரும்? ஒரு கீ, ஒரு திறவுகோல் எண் நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன செய்யணும்? இது எல்லாத்தையும் பெருக்கணும். பெருக்கலாமா? திறவுகோல் அமைப்பதற்கான மொத்த வழிகள், முதல் இலக்கத்துக்கு 10 வழிகள், 2ஆம் இலக்கத்துக்கு 10 வழிகள், 3ஆம் இலக்கத்துக்கு 10 வழிகள், 4ஆம் இலக்கத்துக்கு 10 வழிகள். அப்போ 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கலாமா? 10 10 100, 100 10 1000, 1000 10 10000. அப்போது எத்தனை திறவுகோலுக்கு இது நம்ம அமைக்கலாம்? 10000 இருக்குது. 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 இலக்கங்களை பயன்படுத்தி 4 இலக்க எண், 4 இலக்க திறவுகோல் எண் எத்தனை அமைக்கலாம்? 10000 அமைக்கலாம். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே.
இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம். இதில் பயிற்சி 7ல் 1ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு தேர்வில் வழங்கப்பட்ட வினாத்தாளில் ஒவ்வொரு பிரிவிலும் 5 வினாக்கள் வீதம் 3 பிரிவுகள் உள்ளது. பிரிவுகள் எத்தனை? 3. ஒவ்வொரு பிரிவிலும் எத்தனை வினாக்கள்? 5 வினாக்கள். சரியா? மாணவர்கள் ஒவ்வொரு பிரிவில் உள்ள அனைத்து வினாக்களுக்கும் பதிலளிக்க வேண்டும். அவர்களுக்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளது பாருங்க. 3 பிரிவு, ஒவ்வொரு பிரிவில் 5 வினாக்கள் இருக்கு. மொத்தம் எத்தனை வினாக்கள்? 15 வினாக்கள். அப்போ 15 வினாக்களுக்கு அவங்க விடையளிச்சு ஆகணும். அப்போ எத்தனை வழிகள்? 15 வழிகள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கணக்கு. சரியா? இப்போ பாருங்க, பிரிவுகளின் எண்ணிக்கை. அப்போ கொஞ்சம் தனித்தனியாக எடுத்துதான் நல்லா இருக்கும். எத்தனை பிரிவுகள் இருக்கு? 3 பிரிவுகள். ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள வினாக்களின் எண்ணிக்கை எத்தனை? 5. அப்போ விடையளிக்கிறது எத்தனை வழிகள் இருக்கு பாருங்க. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க உள்ள மொத்த வழிகள். பிரிவுகள் எத்தனை? 3 பெருக்கல் ஒவ்வொரு பிரிவில் எத்தனை வினாக்கள்? 5 வினாக்கள். 2 பெருக்கலாமா? அப்போ 3 15 வழிகள் இருக்கு. இதான் என்னது? அந்த வினாக்களுக்கு விடையளிக்க தேவையான மொத்த வழிகளின் எண்ணிக்கை. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம். இதில் பயிற்சி 7ல் 1ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள சுழல் சக்கரத்தினை இருமுறை சுழற்றும் போது கிடைக்கும் எண்களை கொண்டு 2 இலக்க எண்களை அமைத்தால் எத்தனை விதமான 2 இலக்க எண்களை அமைக்க முடியும்? இதை பாருங்க, முக்கியமான இலக்கங்களை மறுமுறை பயன்படுத்த இயலாது. பாருங்க, ஒரு சக்கரம் மாதிரி இருக்கா? இதில் பாருங்க 1லேருந்து 5 வரைக்கும் எண்கள் இருக்கு. இந்த அம்பு மாதிரி இருக்கா? இது நம்ம சுற்றி விட்டோம்னா ஏதோ ஒரு இடத்துல போய் நிற்கும். 1ல் நிற்கலாம், 2ல் நிற்கலாம், 3, 4, 5 ஏதோ ஒரு நிற்கும் இல்லையா? அந்த மாதிரி நிற்கும் போது நம்ம 2 எண்களை மட்டும் எடுத்துக்கணும். அந்த 2 எண்களை எடுத்து ஈரிலக்க எண்கள் எத்தனை அமைக்கலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸியானது பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, ஈரிலக்க எண் தானே, ஒரு 2 கட்டம் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்த நம்ம இது பண்ண போகிறோம். இலக்கங்கள் திரும்ப வரக்கூடாது. அப்போ முதல் இலக்கம் இதை கூட எடுத்துக்கலாம். இதுக்கு எதுவும் எந்த இதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்க, நம்ம இந்த இடத்த எடுக்க போகிறோம். இந்த இதை சுற்றி விடும்போது இந்த இது இருக்கு இல்லையா, இந்த முள் அம்பு என்ன இருக்கு? எங்கே வந்து நிற்கலாம்? 1ல் நிற்கலாம், 2ல் நிற்கலாம், 3ல் நிற்கலாம், 4ல் நிற்கலாம், 5ல் நிற்கலாம். அப்போ முதல் இலக்கத்தை நமக்கு நிரூபிக்கிறதுக்கு அமைக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்கு? 5 வழிகள் இருக்கிறது. எத்தனை வழிகள்? 5 வழிகள். இந்த 5 எண்களில் ஏதோ ஒன்று வரும். அப்போ முதல் இலக்கத்தை அமைப்பதற்கு எத்தனை வழிகள்? 5 வழிகள். இப்போ பாருங்க, நம்ம ஏதோ ஒன்று எடுத்துங்க, ஃபில் பண்ணியாச்சு. 1 ஃபில் பண்ணியிருக்கலாம், 2, 3, 4, 5 ஏதோ ஒன்று ஃபில் பண்ணிட்டோம். மிச்சம் எத்தனை இருக்கு? 4 தான் இருக்கு. இலக்கங்கள் மறுமுறை பயன்படுத்தக்கூடாது. ஒருக்கா பயன்படுத்த, இன்னொரு தடவை பயன்படுத்தக்கூடாது. அப்போ இந்த 5 நம்பரில் ஒரு நம்பரை பயன்படுத்தியாச்சு. அப்போ இந்த 2வது இலக்கம் அமைக்கிறதுக்கு எத்தனை நம்பர் தான் இருக்கும்? 5ல் 1 குறைஞ்சி 4 தான் இருக்கும். அப்போ இந்த 4 நம்பரில் எது 4 இங்கே வரலாம். அப்போ 2வது இலக்கத்தை அமைக்கிறது எத்தனை வழிகள் இருக்கு? 4 வழிகள். அப்போ பாருங்க, 2ஆம் இலக்கத்தை அமைப்பதற்கான வழிகளின் எண்ணிக்கை 4. அப்போ 2 இலக்க எண் அமைப்பதற்கு எத்தனை வழிகள்? 1ஆம் இலக்கம், 2ஆம் இலக்கம் 2 சேர்ந்ததான் வரும், நமக்கு முடியும். அப்போ 2ஐ பெருக்கணும். 5 பெருக்கல் 4, 5ஐ 4 பெருக்கலாமா? 5 20. அப்போ நமக்கு மொத்தம் எத்தனை வழிகள் இருக்கு? 20 வழிகள் இருக்கு. ஈரிலக்க எண் அமைப்பதற்கு 20 வழிகள் இருக்கிறது. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம். இதில் பயிற்சி 7ல் 1ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரம்யா தனது வீட்டின் முகப்பறை சுவற்றில் உள்ள அமைப்பில் மிக குறைந்த செலவில் வண்ணமிட விரும்புகிறாள். அவள் 2 வண்ணங்களை மட்டுமே பயன்படுத்தி அடுத்தடுத்த பகுதிகள் ஒரே வண்ணத்தில் அமையாதவாறு அந்த அமைப்பை வண்ணமிட உதவுங்கள். பாருங்க, கீழே வந்து சுவர் இந்த மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கலர் பண்ணணும். ஆனால் 2 கலர் ஒன்றா வந்துடக்கூடாது. மொத்தம் 2 கலர் தான் பயன்படுத்தணும். அந்த 2 கலர் எப்படி வந்துடக்கூடாது? ஒன்றா வந்துடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்தலாமா? பாருங்க, முதல்ல இந்த இடத்துக்கு நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். இந்த இடத்துக்கு பெயிண்ட் பண்ணலாமா? இந்த இடத்துக்கு நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். பாருங்க, என்ன கலர் பெயிண்ட் பண்ணியாச்சு? கிரீன் கலர் கொடுத்தாச்சா? அதுக்கு அடுத்தது இப்போ இதை சுற்றி எல்லா இடத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? பச்சை கலர், இது ரோஸ் கலர் கொடுப்போம். பாருங்கள், இந்த இடத்துல இது ஃபுல்லாக ரோஸ். 2 கலர் ஒன்றா வரக்கூடாது. அப்போ இது ஃபுல்லாக ரோஸ் கொடுத்துட்டோமா? அடுத்தது இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாக ரோஸ். ஒரே இடத்துல வந்துடக்கூடாது. 2 கலரும் ஒரு கலர் 2 இடத்துல வந்துடக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக
கொடுத்துக்கிட்டோம்னா போதும். முடிச்சாச்சா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பச்சை தானே இருக்குது. அப்போ இந்த இடத்துல ரோஸ் கலர் கொடுத்துருவோம். ரோஸ் கலரை கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இந்த இடத்துல பாருங்கள், பச்சை தானே இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம்? ரோஸ் கலர் கொடுத்துருவோமா? ரோஸ் கலர் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இங்கே ரோஸ் வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? பச்சை கலர். பச்சை கலர் கொடுத்துடலாமா? பாருங்கள், இந்த இடத்துல க்ரீன் கலர் கொடுத்துட்டோமா? ரைட். இப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்? ரோஸ் வரணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும்? க்ரீன் கலர் வந்துருமா? க்ரீன் கலரை கொடுத்தாச்சு. ஒன்றா வந்துடக்கூடாது, அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல ரோஸ் கலர், இந்த இடத்துல ரோஸ் கலர் கொடுத்தாச்சா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல க்ரீன் வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக என்ன வந்துடும்? ரோஸ் கலர் கொடுத்துருவோமா? பாருங்கள், ரோஸ் கலர் கொடுத்துருவோம். இந்த இடத்துல ரோஸ் கலரை கொடுத்தாச்சு. நீங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாக கொடுத்துங்க, சரியா? இந்த 2 கலர் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் வேறு எந்த 2 கலர்லாம் கொடுத்துக்கலாம். இதை தவிர வேறு என்னனாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஆனால் 2 கலர் மட்டும் தான் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரோஸ் முடிஞ்சுது. அப்போ இந்த இடத்துல பச்சை. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன தான் வரணும்? ரோஸ் தான் வரணும் இல்லையா? இந்த சின்ன பிளேஸில். இப்போது பச்சை கலர் எடுத்துக்கலாமா? பாருங்கள், இப்போ பச்சை கலர் இந்த இடத்துல க்ரீன். அப்போ பாருங்கள், இங்கே ரோஸ் வந்துருச்சா? அப்போ இது எல்லாம் க்ரீன் தான் வரணும். இது எல்லாமே க்ரீன். பாருங்கள், இது எல்லாமே க்ரீன் கொடுத்துட்டோமா? அதுக்கு அடுத்தது இப்போது என்ன செஞ்சுக்கலாம்? ரோஸ் கலர் எடுத்துக்கலாமா? பாருங்கள், எங்கே ரோஸ் கலர்? இந்த இடத்துல ரோஸ் கலர், இந்த இடத்துல ரோஸ் கலர், இந்த இடத்துல ரோஸ் கலர் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது இது கொஞ்சம் அழகாக இது பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாக ரோஸ் கலர் கொடுக்கணும், அப்படி தானே? பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? க்ரீன் இருக்குது. அப்போ இது ஃபுல்லாக ரோஸ். நம்ம எடுத்துருக்கு இந்த 2 கலரை மட்டும்தான் எடுத்துருக்கோம். நீங்கள் வேறு எந்த 2 கலர்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா? முடிஞ்சது. அதுக்கு அடுத்து பாருங்கள், கலர் பண்ணிட்டோமா? இப்போது இந்த இடத்துக்கு வரலாமா? இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக க்ரீன் தானே இருக்குது. அப்போ இங்கே என்ன வரணும்? ரோஸாக வரணும். இந்த இடம் ஃபுல்லாக ரோஸ், இது ஃபுல்லாக ரோஸ் கலர் கொடுத்துட்டோமா? இப்போ பாருங்கள், அடுத்தது இப்போ இங்கே வாங்க, க்ரீன் எடுத்துக்கலாமா? பாருங்கள், இங்கேயும் ரோஸ், இங்கேயும் ரோஸ். அப்போ கண்டிப்பாக அந்த இடம் என்ன வரணும்? க்ரீன் தான் வரணும். இந்த இடத்துல க்ரீன் தான் வரணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ரோஸ் இருக்கா? அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? க்ரீன் தான் வரணும். இது ஃபுல்லாக க்ரீன், சரியா? இப்போ பாருங்கள், இங்கேயும் க்ரீன், இங்கேயும் க்ரீன். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? கண்டிப்பாக ரோஸ் கலர் தான் வரணும். இதில் ரோஸ் கலர், இது ஃபுல்லாகவே ரோஸ் கலர் தான். பாருங்கள், கொஞ்சம் டைம் ஆனாலும் நல்லா நீட்டாக கலர் பண்ணிடுங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சரியா? பாருங்கள், ரோஸ் கலர் இந்த இடத்துலையும் கரெக்டாக கொடுத்துருங்க. இந்த இடத்துல ரோஸ் கலர் முடிஞ்சுதா? இப்போது திரும்ப நம்ம என்ன கலர் எடுத்துக்கலாம்? க்ரீன் கலர் எடுத்துக்கலாமா? பாருங்கள், இந்த இடத்துல க்ரீன் தான் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு என்ன தான் வரணும்? க்ரீன் தான் வரணும். இந்த இடம் ஃபுல்லாக க்ரீன் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இங்கேயும் க்ரீன், இங்கேயும் க்ரீன். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன வரணும்? ரோஸ் கலர் வரணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரோஸ் கலர் கொடுத்துருமா? ரோஸ் கலரை கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ பாருங்கள், நடுவில் மட்டும் என்ன கொடுத்தா போதும்? க்ரீன் கலரை கொடுத்தா போதும். பாருங்கள், கணக்கில் சொன்ன மாதிரி 2 கலரை பயன்படுத்தி அடுத்தடுத்து வராத மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? சூப்பராக கலர் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம், இதில் பயிற்சி 7ல் 1 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள நில வரைபடத்தில் மிக குறைந்த அளவு எண்ணிக்கையிலான வண்ணங்களை கொண்டு அடுத்தடுத்த 2 பகுதிகள் ஒரே வண்ணத்தில் அமையாதவாறு வண்ணமிடுக. பாருங்கள், இங்கே ஒரு நில வரைபடம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பெயிண்ட் பண்ணணும். 2 கலர் பக்கத்தில் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணுமா? பாருங்கள், முதல்ல இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணலாமா? பாருங்கள், இதுக்கு நம்ம முதல்ல பெயிண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் அழகாக தெளிவாக நல்லா பெயிண்ட் பண்ணுங்கள், சரியா? பாருங்கள், முடிச்சிட்டோமா?
இதை முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்கள், இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இதே கலரை இந்த இடத்துல கொடுத்துருவோம். தனித்தனி பகுதியாக தான் இருக்குது இல்லையா? தனித்தனி பகுதி தான். இந்த இடத்துக்கு இதே கலரை கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது கொடுத்தாச்சா? இப்போ பாருங்கள், ஒரு கலர் முடிஞ்சுது. இப்போ அடுத்த கலர் எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல ஆரம்பிமா பாருங்கள். இந்த இடத்துல அடுத்த கலர், ரெண்டாவது கலர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கவனமாக கொடுங்க, போதும். சரியா? நீங்கள் கலர் பென்சில் வச்சாலும் சரி, இல்லை கலர் ஸ்கெட்சு எதனாலும் வச்சு நீங்கள் ஈஸியாக கலர் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சுதா? இப்போ இங்கே கொடுக்க முடியாது. இந்த இடத்துல நம்ம ரோஸ் கலரை கொடுத்துடலாம். இந்த இடத்துல ரோஸ் கலரை நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்துட்டோமா? இப்போ இதை கொடுக்க முடியாது. இப்போ இந்த இடத்த கொடுத்துடலாம். பாருங்க, இந்த இடத்துல கொடுத்தாச்சு. முடிஞ்சுதா? அடுத்தது கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வேறு கலர் மாற்றணும். க்ரீன் கலர் எடுத்துக்கலாமா? பாருங்கள், க்ரீன் கலர். இந்த இடத்துல க்ரீன் கலர். கொஞ்சம் இதை விட்டு வெளியே போகாதாலும் கொஞ்சம் கவனமாக கொடுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் வெளியே போயிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் கவனமாக கலர் கொடுங்க. சரியா? இப்போ பாருங்கள், இந்த இடமும் க்ரீன் கொடுத்துருவோம். முடிஞ்சுதா? இப்போ இது மட்டும் கலர் கொடுத்தோம்னா முடிஞ்சுது. ஒரு நில வரைபடம் முடிஞ்சுது. பாருங்கள், கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணுங்க. என்ன செஞ்சிட்டோம்? ஈஸியாக கலர் கொடுத்தாச்சு. ஒரு நிலை வரைபடத்துக்கு என்ன செஞ்சிட்டோம்? நம்ம கலர் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தது ரெண்டாவது கொடுக்கலாமா? ரெண்டாவது பாருங்கள், இந்த பெரிய பகுதிக்கு முதல்ல நம்ம கலர் கொடுத்துருவோம். என்ன கலர்? ஆரஞ்சு கலர் கொடுப்போம். ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டோமா? அதுக்கு அடுத்தது ஆரஞ்சு கலரை கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், அதுக்கடுத்து ரோஸ் கலர் கொடுக்கலாமா? பாருங்கள், எந்த இடத்துக்கு ரோஸ் கலர் கொடுப்போம்? இதுக்கு ரோஸ் கலர் கொடுப்போமா? பாருங்கள், இதுக்கு ரோஸ் கலர் கொடுத்தாச்சா? இது ஃபுல்லாக ரோஸ் கலர் கொடுத்தாச்சு. கொஞ்சம் மற்றதுக்குள்ளே போகாத மாதிரி கொடுங்க. சரியா? கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போது இந்த இடத்துக்கு வேறு எங்கே ரோஸ் கலர்? இங்கே ரோஸ் கலர் கொடுக்கலாம் இல்லையா? இந்த இடத்துல ரோஸ் கலர் கொடுக்கலாம். ரெண்டும் சம்மந்தம் இல்லாமல் கொடுக்கணும். அடுத்தடுத்து என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரே கலர் வந்துடக்கூடாது, அந்த மாதிரி கொடுக்கணும். இந்த இடத்துக்கு ரோஸ் கலர் கொடுத்தாச்சு. அடுத்தது இங்கே ரோஸ் கலர் கொடுத்துட்டோமா? அதுக்கடுத்து எங்கே ரோஸ் கலர் கொடுக்கலாம்? பாருங்கள், இங்கே கொடுக்க முடியாது. இந்த இடத்துக்கு கொடுத்துடலாமா? பாருங்கள், இந்த இடத்துக்கு ரோஸ் கலர் கொடுக்கலாம். அப்படி இல்லை இங்கே கூட கொடுக்கலாம். இங்கே கொடுத்துருவோமா? பாருங்கள், இந்த இடத்துக்கு ரோஸ் கலர் கொடுக்கலாம். இப்போது அதுக்கு அடுத்தது க்ரீன் கலர் எங்கே கொடுக்கலாம்? பாருங்கள், இந்த இடத்துக்கு க்ரீன் கலர் கொடுக்கலாமா? இந்த இடத்துல க்ரீன் கலர் கொடுத்துட்டோம். வேறு எங்கே க்ரீன் கலர் கொடுக்கலாம்? இந்த இடத்துக்கு க்ரீன் கலர் கொடுக்கலாமா? இங்கே க்ரீன் கலர் கொடுக்கலாம். அடுத்தது ரெண்டு கலர் ஒன்றா வந்துடக்கூடாது, அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். வேறு எங்கே க்ரீன் கொடுக்கலாம்? இந்த இடத்துக்கு க்ரீன் கொடுக்கலாமா? இந்த இடத்துக்கு க்ரீன் கொடுக்கலாம். இங்கே க்ரீன் கொடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யலாம் பாருங்கள், இங்கேயும் வேறு ஏதாவது ஒரு கலரை கொடுப்போம். என்ன கலர் கொடுத்தா? மஞ்சள் கலர் கொடுப்போம். பாருங்கள், இந்த இடத்துக்கு மஞ்சள் கலர். பாருங்கள், வேறு கலர் வருது, மாற்றிடுவோம். மஞ்சள் கலர் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துக்கு மஞ்சள் கலர் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கேயும் மஞ்சள் கலர் கொடுத்துருவோம். கொடுத்துட்டோமா? மஞ்சள் கலரை கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சிடலாம்? இந்த ஆரஞ்சு கலர் எடுத்து கொடுத்துருவோமா? இதே ஆரஞ்சு கலர் இந்த இடத்த கொடுத்துருவோம். அவ்வளோதான். கரெக்டாக முடிஞ்சுதா? இந்த கலர் தான் கொடுக்கணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் கொடுக்கலாம். இதே கலர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் பாருங்கள், இதை கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். இதில் வந்து 3 கலர் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கோம். ஆரஞ்சு கலர், ரோஸ் கலர், பச்சை கலர். இதில் பச்சை கலர், ஆரஞ்சு கலர், ரோஸ் கலர், எக்ஸ்ட்ரா இன்னொரு கலர் மஞ்சள் கலர். இதில் வந்து 4 கலர் பயன்படுத்தியிருக்கோம். இதில் வந்து 3 பயன்படுத்தியிருக்கோம். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே.
இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம். இதில் பயிற்சி 7ல் 1ல் இருக்கக்கூடிய கொள்குறி வகை வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். முதல்ல 11வது வினா பாருங்க. பள்ளிகளுக்கு இடையிலான வினாடி வினா போட்டிக்கு பள்ளியின் சார்பாக ஒருவரை தேர்ந்தெடுக்க 26 மாணவர்கள் மற்றும் 15 மாணவிகளுக்கு ஆசிரியர் பயிற்சி அளிக்கிறார் எனில் இவர்களிலிருந்து ஒருவரை ஆசிரியர் தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வாய்ப்புகள் இருக்கு பாருங்க. அந்த பள்ளியிலிருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தேர்ந்தெடுக்கணும். மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 26 மாணவர்கள் இருக்காங்க. மாணவிகள் எத்தனை பேர் இருக்காங்க? 15 பேர் இருக்காங்க. ரெண்டையும் கூட்டுங்க 41. அப்போ இந்த 41 பேர்லேருந்து தான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். அப்போ அந்த ஆசிரியருக்கு ஒரு மாணவரை எத்தனை வழிகள் இருக்குது? 41 வழிகள் இருக்குது. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது 12 பாருங்க. 3 நாணயங்களை ஒரே சமயத்தில் சுண்டும் போது எத்தனை விதமான விளைவுகள் கிடைக்கும்? ஒரு நாணயத்தை சுண்டுறோம் அப்படின்னா நமக்கு எத்தனை கிடைக்கும்? தலை வரலாம், பூ வரலாம். அப்போ 2 வாய்ப்புகள் இருக்கு. எத்தனை நாணயத்தை சுண்டணும்? 3 நாணயத்தை சுண்டணும். இன்னும் முடியல, அப்போ பெருக்கல். 2வது நாணயத்தை சுண்டும் போது என்ன வரலாம்? தலை வரலாம், பூ வரலாம். 2 வாய்ப்புகள். இன்னும் முடியல, பெருக்கல். 3வது நாணயத்தை சுண்ட போகிறோம். அப்போ என்ன வரலாம்? தலை வரலாம், பூ வரலாம். ஒவ்வொரு நாணயத்தில் 2 வாய்ப்புகள். பெருக்கிடுங்க. 2 2 4, 4 2 8. அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்புகள்? 8 வாய்ப்புகள். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து பாருங்க. 3 பலவுள் தெரிவு வினாக்களில் ABCD தெரிவுகளிலிருந்து சரியான விடை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் இருக்கின்றன? பாருங்க, 3 வினா இருக்கு. இதை எடுத்துங்களேன். 11, 12, 13 பாருங்க. இதில் பாருங்க 4 ஆன்சர் இருக்கு. இதில் 4 ஆன்சர் இருக்குது, இதில் 4 ஆன்சர் இருக்குது. அப்போது மொத்தம் எத்தனை ஆன்சர் இருக்குது? 12 ஆன்சர் இருக்கா? அந்த 12லேருந்து நம்ம என்ன செய்யணும்? விடையை தெரிவு செய்யணும். இதில் ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது, இதில் ஒரு 4 ஆப்ஷன், இதில் ஒரு 4. மொத்தம் எத்தனை வினா? 3 வினா தான். ஆனால் ஒவ்வொன்றில் எத்தனை இருக்குது? 4 ஆன்சர் இருக்குது. சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை வழிகள் இருக்குது? இதில் ஒரு 4 வழிகள், இதில் ஒரு 4 வழிகள், இதில் ஒரு 4. மொத்தம் எத்தனை வழிகள்? 12 வழிகள். 4 + 4 + 4 12 வழிகள் இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அதுக்கு அடுத்தது 14 பாருங்க. 7ஐ ஒரு இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்கள் எத்தனை உள்ளன? ஈரிலக்க எண்கள்னா என்ன? 10லேருந்து 99 வரைக்கும் இருக்கக்கூடியதான் ஈரிலக்க எண்கள். ஆனால் அதில் 7 வரணும். அந்த மாதிரி எண்கள் எத்தனை இருக்குது? இந்த இடத்துல எழுதலாமா பாருங்க. முதல் எண் என்ன வரும்? 17. அடுத்தது 27. அடுத்தது 37, 47, 57. அதுக்கு அடுத்தது 67. அதுக்கு அடுத்தது என்ன வரும்? 70 வரும் இல்லையா? 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79. அதுக்கடுத்து என்ன வரும்? 87 வரும் இல்லையா? அதுக்கடுத்து என்ன வரும்? 97 வரும். அவ்வளோதான். இவைகள் தான் நமக்கு தேவையான ஈரிலக்க எண்கள். என்னது? 7 வர்ற மாதிரி எண்ணிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இப்போ 18 தான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.